நோ 1950 நம்பரில் நம்ம கால் பண்ணி சொல்லலாம். அப்போ டிஓ அங்கே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் நமக்கு ஒரு அதுக்கு ஸ்பெஷல் ஆஃபீஸர் நம்ம டெப்ளாய் பண்ணியிருக்கோம். இந்த டிசபிலிட்டி இதெல்லாம் வெல்ஃபேர் எல்லாம் பார்க்குறது. இன்னும் எனி டைம், நாளைக்கு எனி டைம் அது பொல்லிங் டைம்க்குள்ளே அவன் கால் பண்ணி சொன்னால் அது நோட் பண்ணிவிட்டு அந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்ஸில் ஆல்ரெடி டெப்ளாய் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த டிஓஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு வாக்குச்சாவடி ஒரு 2 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் நம்ம வாக்காளர்கள் இருக்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுவும் ஒரு மெயின் இஷ்யூ இருக்குது. ஸோ எங்கெங்கே அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் வருதோ அதை பார்த்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கோம். ஒரு நிமிஷம், இந்த சைட்லேருந்து கேட்டிருந்தேன். எஸ், அவங்களுக்காக கியூ சிஸ்டம் நம்ம இருக்கோம், அதில் முன்னுரிமை கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு நம்ம முதியோர்கள், ஊனமற்றவர்கள், கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் வரும்போது அவங்க க்யூவில் முன்னுரிமை கொடுத்துட்டு அவங்க ஃபாஸ்ட்டு போயிட்டு ஓட் கொடுக்குறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் உத்தரவு இருக்கு. அதான் சொன்னேன், ஃப்ரண்ட்லைன் ஓட்டர். ஓகே, எலெக்ஷன் கமிஷன் ஆல்ரெடி இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் யாருக்கு அது முன்னுரிமை கொடுக்கணும் அவங்க கொடுக்கணும். We do not take it as a challenge or something. We rather do it as an entire process to be done very perfectly. Everything has to be done very perfectly. ஒவ்வொரு வாக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். போஸ்டல் பேலட்டும் முக்கியம், ஒவ்வொரு இவிஎம்ல போட பேலட்டும் முக்கியம், நம்ம பர்சனலோட ஹெல்த் இது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியும் முக்கியம். அந்த மாதிரி எல்லாமே ட்ரைனிங்ஸில் அதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணி சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு முறையும் 100% ஓட்டுக்காக நீங்கள் வந்து இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து வரீங்க. ஆனாலும் கூட சென்னை மாதிரி முக்கியமான நேரங்களில் வந்து அந்த போலிங் பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டு வருது. இதற்காக வந்து தேர்தல் கமிஷன் வந்து பின்னாடி ஒரு நடவடிக்கை இருக்குது. இந்த மாதிரி ஓட்டு போடாதவங்க, பர்பஸாகவே ஓட்டு போடாதவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்? அந்த மாதிரி நம்ம கான்ஸ்டிடியூஷனில் இது வரைக்கும் இல்லை. அதுதான் இனிமேல் அதுதான் சொல்லுவாங்க. நீங்களும் கஷ்டப்பட்டு 100% சொல்கிறீங்க. இன்னும் பட் நம்ம வாக்காளர் இது பர்சன்டேஜ் இன்னும் குறைஞ்சி போகிறதும் இல்லை. 73%, 72 அந்த மாதிரி இதில் இருக்குது. இது இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் எஃபர்ட்ஸ் பண்ணுறோம். அது எலெக்ஷன் கமிஷன் ஆல்ரெடி ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்ஸ் கொஸ்டினில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இவிஎம் சம்மந்தப்பட்ட விவிபேட் சம்மந்தப்பட்ட மேட்டர்ஸ் எல்லாம் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், கோர்ட்ஸ் ஆஃப் லாவில் நிறைய வாட்டி அதுவும் டெஸ்ட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன்லேயும் நம்ம இவிஎம்ஸ் வச்சுட்டு ஹேக் பண்ண முடியுமா அதுக்கும் ஓப்பன்லி அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி காட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இது பார்க்கும்போது அது எல்லா கேஸில் எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு ரொம்ப தெளிவாக அதில் பதிலெல்லாம் கொடுத்துருக்காங்க. மார்க் போல் அவங்க இல்லை நம்ம இவிஎம் மிஷினில் பண்ணியிருக்காங்களா வேறு இவிஎம் மிஷினில் பண்ணியிருக்காங்க? நம்ம அந்த மாதிரி ஒரு நியூஸ் கூட வரல. நோ நியூஸ் ஹாஸ் கம். நாளன்னைக்கு என்ன இது இருக்கு, மக்போல் நமக்கு பிஃபோர் த எலெக்ஷன் பண்ணி முடிச்சிருக்கணும். போலிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் முன்னாடி வச்சுட்டு அதுக்கு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். அது முன்னாடி 50 ஓட்டு அது போட்டுட்டு கரெக்டாக அந்தந்த இதுக்கு விவிபேட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகாதா அதெல்லாம் பார்த்துட்டு 7 மணிக்கு முன்னாடியே அது முடிச்சிருவாங்க. அதுக்கும் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. 200 மீட்டருக்கு உள்ளே வேறு யாருமே போகக்கூடாது. அவங்களோட ஃபெசிலிட்டேஷன் சென்டர் எங்கே போடலாம் அதுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. கவுண்டிங் டே ஃபார் த என்டையர் கண்ட்ரி நம்ம இந்தியா முழுவதுமே ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இது 4 அது டீட்டெயில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு 10 லட்சத்துக்கு மேலே இருந்தால் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கு ரிவ்யூ பண்ணுறாங்க. 10 லட்சத்துக்கு கீழே இருந்தால் நம்ம டிஓ தலைமையில் இன்னொரு டிஓ நியமிக்க இன்னொரு ஸ்பெஷல் அதுக்கு ஒரு குழு இருக்குது. அந்த குழுவில் பார்த்துட்டு ஆக்ஷன் அங்கே எடுத்துகிட்டே இருக்காங்க.
கோர்ட்னாக்க இப்போ தெர் ஆர் டூ திங்ஸ். நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது அதில் எம்சிஎம்சி வயலேஷன் இருந்தால் அது நம்ம டிஓ சிஓ எலெக்ஷன் கமிஷன் அதில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னொரு இருக்கே நம்ம ஐபிசி ஆர் ஆர்பி ஆக்டில் அதில் ஏதாவது வயலேஷன்ஸ் இருந்தால் அதுக்கு எஃப்ஐஆர் லான்ச் பண்ணிவிட்டு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அது கோர்ட்டுக்கு போகும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நம்ம இனிமேல் தான் நாங்கள் வாங்குவோம். அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இப்போ வாக்காளர் பட்டியல் நம்ம தயார் பண்ணதுக்கு ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். நீங்கள் எல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க, செப்டம்பர் மாதத்தில் நம்ம ஆரம்பித்து ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு அதை நம்ம இன்ஃபார்ம் பண்ணி மீட்டிங்ஸ் எல்லாம் போட்டு டிஓஸ் சிஓ ஆர்ஓ எல்லாமே மீட்டிங் போட்டு இஆர்ஓஸ் அவங்கெல்லாம் மீட்டிங் போட்டு அந்த அடிஷன் டிலிஷன் ஃபிகர்ஸ் எல்லாம் அப்பப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிஎல்ஓஸ் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்தந்த பூத்க்காக அந்தந்த வாக்குச்சாவடிக்காக ஒரு பூத் லெவல் ஏஜென்ட்டும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அது எல்லா பார்ட்டிலேருந்து கொடுக்கலாம், எல்லா ரெக்கக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் கொடுக்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு எனி அன்டியூ அடிஷன் ஆர் டிலிஷன் இருந்தால் அப்போது அவங்க அதில் அப்ஜெக்ஷன் பண்ணலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். நம்ம பொதுமக்கள்கிட்ட நம்ம வாக்காளர்கிட்ட என்ன வேண்டுகொள்கிறோம்னாக்க இன்றைக்கும் நம்ம ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் போயிட்டு நம்ம எபிக் நம்பர் போட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம பேர் எந்த பகுதியில் இருக்குது, எந்த வாக்குச்சாவடி. நம்ம 27/3 வரைக்கும் 27 மார்ச் கடந்த மாதம் 27 வரைக்கும் அந்த வாய்ப்பு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரல் ரோலில் ஏதாவது மாற்றம் நம்ம செய்ய முடியாது, ஏன்னா அது எலெக்ஷன் கமிஷனோட அவர் பேசினா பத்திரிகையாளர்களுக்கான வாக்குப்பதிவுக்கு அவங்க மனு கொடுத்தும் அவங்களுக்கு வாக்களிக்க வழங்கப்படலை அப்படின்னு திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் அந்த குற்றச்சாட்டு ஏதாவது பண்ண முடியுமா நம்ம செய்யறது? யாருக்கு கொடுக்கல? பத்திரிகையாளர்களுக்கான வாக்கு டிவிஆர்ல கேட்டதுக்கு திரும்ப அவங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. நீங்கள் போஸ்டல் பேலட் சொல்கிறீங்களா? பத்திரிகையாளர்களுக்கு ஜேர்னலிஸ்ட் இல்லை, போஸ்டல் பேலட் நம்ம எசென்ஷியல் சர்வீஸ் முறையில் தான் கொடுக்க முடியும். அதுக்கு அந்தந்த கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், சப்போஸ் ரயில்வே ஆர் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, மெட்ரோ ரயில் அந்த மாதிரி ஆர் கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தால் அவங்க அதுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தா அதுக்கும் ஒரு டேட் லைனில் இருந்தது. அந்த டேட்குள்ளே அப்ளை பண்ணியிருந்தால் அவங்க போஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. அவங்க அப்ளை பண்ணலைனாக்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம அந்த இதில் நம்ம இன்க்ளூட் பண்ண முடியும். இல்லை, அந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும், டிபார்ட்மெண்ட் கொடுத்தா அதுக்கப்புறம் நம்ம பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.